பிளாக் அண்ட் ஒயிட் ஹாட் டீ நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வணக்கம். இன்னைக்கு டாபிக் தமிழ்நாடு பாஜகவில் உறுப்பினர் சேர்க்கையில் மோசடி என்று ஒரு செய்தி பரபரப்பாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. உறுப்பினர் சேர்க்கையில் மோசடி என்பது எல்லா கட்சியிலும் நடக்கிறதான். அதில் கூட குறை இருக்கும். ஆனால் பாஜகவில் இருந்து வெளிவருகிற இந்த உறுப்பினர் மோசடி என்பது யாரை குறித்து வெளிவருகிறது என்றால், தமிழ்நாடு பாஜகவின் முன்னாள் தலைவர், 2 மாநிலங்களுக்கு கவர்னராக இருந்த தமிழிசை அவர்கள் உறுப்பினர் சேர்க்கையில் மோசடி செய்ததாக ஒரு செய்தி வலம் வந்து கொண்டிருக்கின்றன. அதாவது சில பத்திரிகையாளர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக இந்த செய்திகள் பரிமாறப்பட்டிருக்கின்றன. அதில் ஆச்சரியம் என்னென்னா, மத்திய உளவு பிரிவு கண்டுபிடித்தது தமிழிசையின் உறுப்பினர் சேர்க்கை மோசடி அப்படின்னு போட்டு வருது. இதில் விசாரித்து பார்த்தால் இது கமலாலயத்தில் யாரோ எடுத்து தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எதிராக செய்வது நன்றாக தெரிகிறது. ஆனால் உண்மையிலே ஏன் இப்படி ஒரு தலைவரை போட்டு அவமானப்படுத்த வேண்டும் என்று விசாரித்தால், அதில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய வீடு சென்னை வெறுகம்பாக்கத்தில் வீடு அவங்களுக்கு. அதில் என்னென்னா 109வது பூத் அந்த அம்மா வசிக்கிற பகுதி. ஒவ்வொரு நிர்வாகியும் தங்களுடைய பூத் பகுதியில் 25லிருந்து 50 உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்பது விதி. சரி, இது சேர்த்தாதான் அந்த தலைவராக இருக்க முடியுமா, நிர்வாகியாக இருக்க முடியும்? அப்படி கிடையாது. இருந்தாலும் ஒரு கௌரவமாக கருதி உறுப்பினர்கள் சேர்க்கையை அந்தந்த நிர்வாகிகள் தலைவர்கள் சேர்த்து கொண்டிருந்தார்கள். அப்படி தமிழிசை அவர்கள் ஒரு நிர்வாகியை பார்த்து, என்னுடைய பூத்தில் கொஞ்சம் 25 பேரை வெரிஃபை பண்ணி சேர்த்துருங்க, ஏற்கனவே இருக்கிற மெம்பர்ஸ் புதுசாக வர மெம்பர்ஸ்லாம் சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி யாரையோ ஒருத்தர் நியமித்திருக்கிறார்கள். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த 109வது பூத்தில் 61 பேரை கட்சி உறுப்பினராக சேர்த்திருக்கிறார். அதில் 5 பேரை தவிர 56 பேர் உறுப்பினர்கள் அல்ல, போலி முகவரி, போலியான பெயர்கள் என்று ஒரு டாக்குமெண்ட் நமக்கு வந்தது. அந்த டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்கேன் டாக்குமெண்ட்டோடு வந்திருக்குது. இது எதற்காக இப்படி வெளியிடுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில தலைவராக அண்ணாமலை மீண்டும் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆனால் அந்த தலைவர் ரேஸில் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறார். இந்த நிலையில் இவருக்கு எதிராக கமலாலயத்திலிருந்து இந்த உறுப்பினர்கள் பட்டியலை யாரோ எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. கண்டிப்பாக அண்ணாமலையின் வார் ரூம் தான் அதை வெளியிட்டிருக்க முடியும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. சரி, ஏதோ உண்மை என்ன விசாரித்து பார்த்தா, உண்மையிலே இந்த உறுப்பினர்களை போலியாக சேர்த்தது யார், அப்படி சேர்த்து கொண்டு போய் தமிழிசை சவுந்தரராஜன் நம்ப வைத்தது யார் என்பது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. மிகப்பெரிய தலைவர், 2 முறை தலைவராக இருந்தவர், 2 மாநிலங்களுக்கு கவர்னராக இருந்தவர், அவர் நியமித்த பாஜக நிர்வாகி. இவர்கள் நாளைக்கு தெரிந்துவிட்டால் நம்மை கட்சி விட்டு நீக்கலாம், அல்லது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம், அல்லது ஒருவேளை மாநில தலைவராக தமிழிசை வந்தால் நம்மளுடைய மதிப்பு என்னாகும் என்று பயம் கூட இல்லாமல் 61 பேரை சேர்த்ததாக சொல்லி அதில் 56 பேரை போலியாக சேர்த்திருப்பது மிக மிக மோசமான ஒரு முன்னுதாரணம். இது மன்னிக்கவே முடியாது. இதில் இன்னொரு விஷயம் வருது. தமிழிசை சவுந்தரராஜன் உறுப்பினர் சேர்க்கையில் மோசடி செய்தார் என்று மட்டும் குற்றம் சாட்டவில்லை. இதில் 2 வார்டுகள் சேர்த்து ஒரு மண்டல உறுப்பினர் என்ற ஒரு தேர்தல் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் நடந்தது. பாஜக கட்சி நிர்வாகிகள் மட்டுமே போட்டியிட வேண்டும். 40-45 வயதுக்கு மேல் இருப்பவர்கள் போட்டியிட முடியாது. அப்படி இருக்கும்போது இதில் என்னென்னா, தமிழிசை சவுந்தரராஜன் வசிக்கிற அந்த பூத்தில் பாண்டியராஜன் என்பவர் போட்டியிடுகிறார். அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாஜக சேர்ந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா 25 ஓட்டுகளை பெற்று முன்னிலையில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டதாம். ஆனால் இந்த மண்டல பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதாப் சந்திரன் என்று சொல்கிறார்கள். அவர் யார்னா, தமிழிசை சவுந்தரராஜனுடைய கார் டிரைவர். அவர் தேர்தலிலே போட்டியிடவில்லை, போட்டியிடாத ஒருவரை வெற்றி பெற செய்து அறிவித்திருக்கிறார்கள். இதுவும் மிகப்பெரிய மோசடி என்று இப்படி ஒரு செய்தி வலம் வந்து கொண்டிருக்கிறது. 2 குற்றச்சாட்டு. ஒன்று, உறுப்பினர் சேர்க்கையில் மோசடி. அப்புறம் தேர்தலிலே போட்டியிடாத தமிழிசை சவுந்தரராஜனுடைய கார் டிரைவர் பிரதாப் சந்திரன் வெற்றி பெற்றதாக அறிவிப்பு. இதெல்லாம் கமலாலயத்திலிருந்து ஒரு வந்து கொண்டிருக்கிற தகவல். அதாவது உண்மையிலே தவறு நடந்ததா இல்லையா என்பதை விட, மாநில தலைவர் போட்டியில் தமிழிசை சவுந்தரராஜன் இருப்பதாக அவர் உணர்ந்திருந்தால்,
இந்த மாதிரி நம்ம சார்ந்து இருக்கிற விஷயங்களை எப்படி கவனமாக கையாள வேண்டும். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, தான் நியமித்த நிர்வாகி இப்படி ஒரு போலி நபர்களை சேர்த்து தன்னை அவமானப்படுத்துவார் என்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அல்லது அவர் கொடுத்த பட்டியலை ஒரு கிராஸ் செக் பண்ணியிருக்கணும். தன்னுடைய டீம் வச்சு கிராஸ் செக் பண்ணிக்கணும். இந்த முகவரியெல்லாம் செக் பண்ணுங்கள், ரேண்டமாக செக் பண்ணுங்கன்னு. இப்படி கூட செக் செய்யாத விளைவால் இப்போது தமிழிசை சவுந்தரராஜன் மீது இப்படிப்பட்ட குற்றச்சாட்டு நிலவுகிறது. இது உண்மையாக பொய்யா என்பதை விட இந்த மாநில தலைவர் இந்த போட்டி இருக்குல்ல, அது கடுமையான போட்டியாக இருக்கிறது. இன்னும் 2-3 நாட்கள் இதை விட பெரிய குண்டுகள்லாம் விழும் என்று அண்ணாமலை வார் ரூம் தரப்பு சொல்கிறது. என்ன செய்ய போகிறார் தமிழிசை? பொறுத்திருந்து பார்ப்போம்.